பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு சட்டம் நடைமுறைக்கு வந்திருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் ஒரு சட்டத்தை மத்திய அரசு இயற்றியிருந்தது. இந்திய அரசியல் சாசன 106வது சட்ட திருத்த மசோதா என்று அந்த மசோதா அழைக்கப்படுகிறது. அந்த மசோதா நாரி சக்தி பந்தன் அதிநியம் என்று மத்திய அரசு பெயர் வைத்திருக்கிறது. இந்த சட்டம் இயற்றப்பட்டு 2 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அது நடைமுறைக்கு வரவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் நேற்று முதல் அது நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்திருப்பதாக மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்கிறது. இந்த மகளிர் இடஒதுக்கீட்டை 2029 மக்களவை தேர்தலின் போதே நடைமுறைப்படுத்த வகை செய்ய ஏதுவாக இதில் ஒரு சட்ட திருத்தம் ஒன்றை மத்திய அரசு கொண்டு வந்து அது தொடர்பான மசோதா மக்களவையில் விவாதம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இதனை ஒரு புதிதாக இருப்பதாகவும் குழப்பமாக இருப்பதாகவும் அபத்தமானது என்கிற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதாக மத்திய அரசு அரசிதழில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தாலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது உடனடியாக நடைமுறைக்கு வராது. ஏனென்றால் இந்த சட்டத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்பது தொகுதி மறுவரை செய்யப்பட்ட பிறகு 2026க்கு பிறகு நடைபெறுகின்ற முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் இது நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தாலும் இந்த இடஒதுக்கீடு என்பது பெண்களுக்கான இடஒதுக்கீடு உடனடியாக நடைமுறைக்கு வராது. அது தொகுதி மறுவரை செய்யப்பட்ட பிறகே நடைமுறைக்கு வரும் என மத்திய அரசு வட்டாரங்களும் அதிகாரிகளும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. இது ஏன் இப்படி ஒரு அரசிதழை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அதிகாரிகள் தரப்பில் முன்வைத்த போது இது ஒரு டெக்னிக்கல் அம்சம், எனவே இதனை அரசிதழில் வெளியிட வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இதில் ஒரு திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து இடஒதுக்கீடு திருத்த மசோதா மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதா இவை இரண்டுமே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் மீதான விவாதமும் நடத்தப்பட்டு இன்று வாக்கெடுப்புக்கு விடப்பட உள்ள நிலையில் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததாக மத்திய அரசு அறிவித்திருப்பது ஏன் என்று பல்வேறு குழப்பங்களையும் கேள்விகளையும் இது எழுப்பி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகளை முன்வைத்துள்ளனர்.